வேற வழி இல்ல. இன்னைக்கு அவளை முழுசா அடக்கியே தீரணும். ஏதோ போன்ல முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, என்ன? வெண்ணிலாவுக்கு இங்க இருக்கவே பிடிக்கலையா, ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லி திடீர்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா மாமா. இந்த நேரம் இதுக்காக நீ என்ன கூப்பிட்ட? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? சத்தியமா சொல்றேன், இது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. கலையால சமாளிக்க முடியல. என்ன நடந்தாலும் சரி, மாப்பிள்ளைய நாமளே போய் பார்ப்போம். சரி, நான் கிளம்புறேன். ஆனா கலை, இன்னொரு தடவை விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன கூப்பிடு. நீ ஏன்டா என்னையா பார்த்துட்டு இருக்க? அந்த வேலையை பாரு. மொத்தம் வெண்ணிலாவுக்காக தான் போன் பண்ணி எங்க அண்ணனை வர சொன்னியா? ஆமாங்க. ஏய், என்னடி மாத்தி மாத்தி பேசுற? முதல்ல நான் கேட்டப்ப ஸ்வேதா பேர்ல அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப திடீர்னு வெண்ணிலாவுக்காக தான் அண்ணனை கூப்பிட்டேங்கிற. தப்பா இருக்கு. இல்லங்க, நான் சாமி கும்பிடதான் வந்தேன். அப்படியே மாமா கிட்ட வெண்ணிலா விஷயத்தையும் சொல்லிடலான்னு வந்தேன். சரி சரி, நாம ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் வீட்டுல எலியும் புனியமா தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ கோயில்ல வச்சு உன்னை தனியா பார்த்த உடனே பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. உனக்கு பூ வாங்கி தரேன், வா. அட வா. கலை, என்ன நான் போயிட்டே இருக்கேன், நீ திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்க? வா. ஒண்ணும் இல்ல. ரெண்டு முளை பூ கொடுங்க. கலை, இதப்பா, நீ இருக்க சுமங்கலியா இருக்கணும். நல்லா இருங்க. இரு இரு இரு, நான் வச்சு விடுறேன். நம்ம ரெண்டு பேர் பேர்லயும் கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோ. என்னம்மா, போலாம் வா. சமயம் சொல்லுங்க. எங்க ரெண்டு பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க. டைம் ஆச்சுங்க, வாங்க போலாம். என்ன கலை, வெண்ணிலாவுக்காக என்னென்னவோ பண்ற, ஸ்வேதா பேர்ல அர்ச்சனை எல்லாம் பண்ற. தொட்டு தாலி கட்டின புருஷன், நம்ம ரெண்டு பேர் பேர்ல அர்ச்சனை பண்ண கூடாதா? ஏய், ஆசையா கேக்குறேன்ல, எனக்காக பண்ண ப்ளீஸ். சரிங்க சரிங்க. ரெண்டு பேரோட பேரு நட்சத்திரத்தை சொல்லுங்க. மருது கடகராசி ஆயில நட்சத்திரம் கலை நாமதேசி ஆவயோஹ சக குடும்பயோஹ. கலை, சாமி இங்க இருக்கு, எங்க சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க? கும்பிடு. கடவுளே, எதிர்பார்க்காத விஷயங்கள் என்னென்னமோ நடந்துருச்சு. எப்படியாவது அந்த மீனாட்சி அம்மாவை நீதான் காப்பாத்தணும். அவங்க ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க பயந்த மாதிரி ஆயிடுச்சு.
அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் என்ன பண்ணுவேன்? முத்தரசன் மாமாவோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு அவங்களை காப்பாத்திடு. அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்க கூடாது. கட்டின பொண்டாட்டிங்கிற விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம புருஷனுக்கு எவ்வளவு துரோகம் பண்றா. நான் மட்டும் இங்க வரலன்னா முத்தரசன் கிட்ட கண்டிப்பா நம்மள போட்டு கொடுத்திருப்பா. மொத்த குடும்பமும் மாட்டிருக்கோம். நல்ல வேலை நான் இங்க வந்துட்டேன். கலை, சரிங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ம், என் பொண்டாட்டி கண்டிப்பா என் அண்ணனை பார்க்க தான் போவா. அவன் மட்டும் போய் பார்த்துட்டான்னா அந்த மீனாட்சியை பத்தி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ போய் எங்க அண்ணனை பார்த்து அவர் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவ கதைய முடிச்சிருங்க. காரை விட்டு அடிச்சு தூக்கிருங்க. என்னண்ணா நீங்களே எப்படி சொல்றீங்க? நான் காரணத்தோட தான்டா செய்யறேன். அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு தான் கடைசியா அவ கூட சேர்ந்து சாமி கும்பிட்டு அவளை வழி அனுப்பி வச்சேன். என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி. வலி தாங்க மாட்டா. ரொம்ப துடிக்க விட்டுறாதீங்க. ஒரே அடியில உயிர் போயிடணும். சரியா? போங்க. ஏய் ஏய், இவளை தூக்கி நிக்க வைங்கடா. ஏண்டி, எத்தனை நாளா என் கண்ணுல சிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்த? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பாத்துட்டு என்கிட்டயே சவால் விடுறியா? உன்னை விட மாட்டேன்டி. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு யமனா வந்து நிக்க போறவன் நீதான். இப்ப வரைக்கும் மத்தவங்களுக்கு நான் தான் யமனா இருந்திருக்கேன். என் கண்ணுக்கு எதிர தெரியற யமனை நான் எப்படி உயிரோடு விடுவேன்? செத்துடு. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இந்த பக்கமே நான் வரமாட்டேன். எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். கண் காணாம போயிடுறேங்கிறத என் கண்ணுல பட்டதுக்கு அப்புறமா சொல்றியே? ஆ? அவ்வளவு பயம் உனக்கு இருந்திருந்தா இந்த பக்கமே நீ வந்திருக்க கூடாதே. எதுக்கு வந்த? என்ன காரணத்துக்காக வந்த? அது அது நீ சொல்லாமலேயே எனக்கு தான் நீ வந்ததுக்கான காரணம் தெரியுமே. முத்தரசன் கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுக்கலான்னு தானே வந்த. அந்த கலை தானே உன்னை இங்க வர சொன்னா. ஐயோ, சத்தியமா அதுக்காக நான் இங்க வரல. என்ன நம்புங்க. நான் வேறொரு
வேலையை தான் இங்க வந்தேன். நீ என்ன வேலையை பார்க்க இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு அடிபட்ட பாம்பு. அடிபட்ட பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பாம்பை இப்ப அடிச்சு கொள்றதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. என் தம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் சரியா பண்றதே இல்ல. பகையில மட்டும் மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் பகையத்தான் மிச்சம் வச்சுட்டான். அந்த மிச்சம் இப்ப எனக்கே யமனா வளர்ந்து நிக்குது. இதுக்கப்புறமும் உன்னை நான் நிரந்தரமா அனுப்பி வைக்கலன்னா என்னை விட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. வேணாம் வேணாம், உங்க கால்ல விழுந்து வேணனால கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. உன்னை பார்த்தா கால்ல விழ வந்தவ மாதிரி தெரியலையே, காலை வாரி விட வந்தவ மாதிரில தெரியுது. அந்த மாதிரி என் காலை வாரி விட நினைக்கிறவங்களுக்கு என்ன கதி ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல. ஏற்கனவே பலமுறை நீ தப்பிச்சு போயிட்ட. ஆனா இந்த முறை நான் அந்த தப்ப செய்ய மாட்டேன். இதோட நீ செத்துடுறீ. என்னை அடி போட்டு கொடுக்க நினைக்கிற? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தேடி வந்திருப்ப. செத்து தொலைடி. நீ உன் பொண்ணுன்னு என்ன அழிக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் செத்து சுண்ணாம்பா தாண்டி போகணும். என்ன அழிக்க நினைச்சாலே அவங்களுக்கு இதுதாண்டி கதி. இவ்வளவு மொத்தமா கொளுத்தி விட்டுருங்க. எரிஞ்சு போகட்டும். இவ எங்கேயே எரிஞ்சு சமாதி ஆகட்டும். ஆனா ஒண்ணு, இவளோட சாம்பல் கூட மிஞ்ச கூடாது. புரியுதா?
கலை கலை இங்க பாரு இங்க பாரு கலை கலை இங்க பாரு கலை கலை இங்க பாரு கலை இங்க கலை ஐயோ கலை கலை என்னடா ஏய் கலை கலை ஐயோ கலை புடிங்க புடிங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸ்வேதாக்கு பார்வை திரும்பிடுங்கிற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ டாக்டர். ஓகே. இந்த விஷயத்தை முத்தரசன் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் ஆளை காணோம். கலை கலை இங்க பாரு பாரு கலை கலை பாரு கலை கலை இவள முடிங்கன்னு சொன்னா முடிக்காம விட்டுட்டாங்க. இவ மட்டும் கண்ணை முழிச்சு பாத்துட்டா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவ கண்ணு முழிக்கிறதுக்குள்ள இவளை இல்லாம பண்ணி ஆகணும். ஐயோ கலை கலைக்கு என்ன பாச்சு? ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு கூட கலை கோயில பார்த்து அதுக்குள்ள வண்டி போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ கொஞ்ச நேரத்துக்குள்ள அவளை கோயில பார்த்த மரவழியில 2 பேர்கிட்ட பேசிட்டு சத்து திடீர்னு ரோட்ல அலற சத்து கேட்டுச்சு சத்து. ஓடி போய் யாருன்னு பார்த்தோம், நம்ம கலை ஒரு வண்டி அடிச்சு கண்டு முன்னாடியே அடிச்சு தூக்கி என்னால போய் பார்க்க முடிச்சு. எல்லாம் ரத்தம், மேல ஒரு ரத்த காதுல ரத்தம் சுத்தம். அவனுக்கு கடவுளே, நம்ம குடும்பத்தை மட்டும் கடவுள் ஏன் அப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே. மாத்தி மாத்தி ஏதாவது நடக்குது. இப்பதான் ஸ்வேதா பிரச்சனை நல்லபடியா முடிய போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ கலை எனக்கு மனசே விட்டு போச்சு முத்தரசு. அம்மா அழாதம்மா. கலை 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 கலைக்கு என்ன ஆச்சு? கலை ஓடல ஓடல என்னாச்சு அவளுக்கு? போக முடியல. ஒண்ணும் நடந்துச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. கலைக்கு ஒண்ணும் ஆகாதுடா, ஒண்ணும் ஆகாதுடா. ஐயோ கடவுளே, என் பேத்திக்கு இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு
வயசுல என்ன விட்டு போயிட்டா. இப்ப என் பேத்திக்கும் இப்படி ஒரு சோதனையா? கடவுளே இப்படி எங்களை மட்டும் சோதிக்கிறாரு. ஒரு சின்ன அடி கூட தாங்கிக்க மாட்டா. அவளுக்கா இப்படி ஒரு அழாதீங்க, கலை பொழிச்சிருவா, பொழிச்சிருவா.